ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு தாங்க வந்திருக்கோம். பாப்பா அவங்களுக்கு ஸ்கூல் லீவுக்கு வந்து ஒரு 2 நாள் கூட்டு போகலாம் தம்பி இருக்குது அப்படின்ட்டு வந்தவங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து லோக்கல் பஸ் ஏறி ஒரு அழகான கிராமம் தாங்க இந்த குளத்துப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு பசுமை நிறைஞ்ச ஒரு அழகான ஊர்னு கூட சொல்லலாம். நல்லா ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து தங்கம் பாப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த கிராமத்தை அப்படியே சுற்றி பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு இருக்குது. 2 பக்கம் பார்த்தா ஒரே தென்னை மரம், வாழைத்தோப்பு, நெல் வயல்காடு, மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் வீடியோவில். குட்டி பாப்பா ஆதிரா இருக்கிறனால வந்து எங்கேயுமே எங்களால் கூட்டு போக முடியல. சரி, இந்த வாட்டியாவது ஒரு 2 நாள் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஊருக்கு வந்தாங்க. பார்த்தாலே வந்து ஒரு அழகான கிராமங்க. 2 பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரம் வந்து இளநியில் எட்டி பிடிக்கிற மாதிரி கிடச்சி, தங்கம் பார்த்ததுமே எனக்கு ஒரு இளநீ வந்து பிடிங்கித்தாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா அவங்க வேற வந்திருக்காங்க. பாப்பா அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, செவனேன்னு கம்முன்னு வா தங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்கவே இல்லை. அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து வெறுவெறுன்னு முன்னாடி வந்துட்டேன். அப்படியே இங்கே பாருங்கள், நெல்லை பாருங்கள், தென்னை மரத்தை பாருங்கள் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்கள் பிடுங்கியே தர மாட்டீங்க, நானே பறிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து தங்கமே களத்தில் இறங்கிட்டாங்க. வேணாம் தங்கம், பாப்பாங்க இருக்காங்க, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இளநி வந்து இந்த மாதிரி வந்து கை கேட்டுற மாதிரி வந்து பார்த்து பிடுங்கினதே கிடையாது. நம்ம ஊர் பக்கம் சீமக்கர் விளம்பரம் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ரொம்ப ஆசைப்படுறாள்னு அவள் போக்கிலே விட்டுட்டேன். ஒரு இளநி வந்து அவங்களே இழுத்து வந்து பறிச்சிட்டாங்க. எப்படி பறிக்கணும் கூட தெரியாது. ஒரு திருகி ஒரு இழுத்துட்டாங்க, வந்துருச்சு. தண்ணி வேறு அங்கங்கே பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சா, கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு என்னவோ இளநி பறிச்சதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இளநி வந்து அவங்க ஒரு நாளும் பறிச்சதே கிடையாது. இப்படி எட்டி பறிச்சிருக்காங்களா, அவ்வளோ சந்தோஷம். குழந்தைங்க சந்தோஷப்படுறாங்களா இல்லையோ, தங்கத்துக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்காய் பறிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்க சொன்னாங்க. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வந்து வாக்கிங் மாதிரி நடந்து போனாங்க. இந்த பக்கம் விவசாயம் பார்த்தோம் அப்படின்னா கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க. மஞ்சள் வந்து அதிகப்படியான மஞ்சள் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு வந்து நிறைய இருக்குதுங்க. வாழைத்தோப்பு, அப்புறம் பார்த்தா மாந்தோப்பு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அந்த மாந்தோப்பு வந்து இப்போ தான் போட்டிருப்பாங்க போல். குட்டி மரமாக இருந்துச்சு. அதில் வந்து குட்டி மாங்காய் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆதிரா எப்படி பார்க்காங்கன்னு பாருங்கள். யாழினி பாப்பா, மக்கி பாப்பா, ஆதிரா பாப்பா 3 பேர் வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து அப்படியே வந்தோம். நடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்துட்டோம். பாப்பா அவங்க வந்து அப்பா கொஞ்சம் கால் வலிக்குது, கல் குத்துதுன்னுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நான் தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து காமிச்சிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வந்தாங்க. மஞ்சள் நகரம் அப்படின்னு ஈரோடு சொல்லுவாங்க. ஏசியாஸ்ட் பிக்கெஸ்ட் மஞ்சள் மார்க்கெட் வந்து ஈரோட்டில் தாங்க இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஊருங்க ஈரோடு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, ஜவுளி உற்பத்தி துறையிலும் ஈரோடு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கி அப்படிங்கிறத வந்து மறக்கவே முடியாது நம்மளால். அதுக்கப்புறம் வந்து பாப்பா அவங்களெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறது கிளம்ப சொல்லிட்டு வந்து நான் வந்து அப்படியே வர்றப்போ வந்து ஒரு இளநீ நான் சாப்பிட்டு போகலாம். ஏன்னா நான் சாப்பிட்றப்ப வந்து பாப்பா அவங்க இருந்தால் பாப்பா அவங்க இளநீ கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப ஜில் கிளைமேட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டா ரொம்ப சளி பிடிச்சிரும். ஒரு பாப்பாவுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு பாப்பாவுக்கு வந்துடும். அப்படியே நம்ம வேறு இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே தண்ணி வந்து ஒத்துக்கிடாது. அதனால் வந்து இளநீ வந்து பாப்பா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. நான் வந்து இளநியை பிடுங்கிட்டு அருவாளை மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. அருவா எடுக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். வர்ற வழியிலே நிறைய மஞ்சளை பார்த்து தான் அப்படியே வந்து நிப்பாட்டி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம அருவா பிடிச்சி சீமக்கர் விளம்பரம்லாம் வெற்றக்கை அப்படிங்கிறனால வந்து சதக்குன்னு வெட்டிட்டேங்க. ஒரு தேங்காவே பார்த்தோம் அப்படின்னா 1.5 செம்பு பிடிக்கும் போல் அந்தளவுக்கு பெரிய இளநியாக இருந்துச்சு. நம்ம ஒரு நாள் தென்னந்தோப்புக்கெல்லாம் போய் இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டதே இல்லைங்க. இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அண்ணங்கிட்ட ஒரு இளநீ கேட்டால் பறித்து சாப்பிட்டுக்க தம்பி அப்படின்னாங்க. பறித்து சாப்பிட்டேங்க. உண்மையிலே வந்து என்னால் குடிக்க முடியல, அவ்வளோ பெரிய இளநீங்க இது. அது போக வந்து இளநீ குடித்தோம் அப்படின்னா அதில் உள்ள தேங்காயை சாப்பிட்டா தான் முழு இளநியை சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இளநீ வந்து ஒரே வெட்டில் வந்து துண்டாக போயிடுச்சு. ஒன்று மட்டும் மண்ணில் லேசாக பட்டுச்சு. அதை தொடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அதை அப்படியே சாப்பிட்டு வந்து கிளம்ப போகிறோம். இதை சாப்பிட்டு வந்து அப்புறம் வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோங்க. கோயிலுக்கு வந்து ஃபேமிலியோடு கிளம்புறதுக்கு தான் பாப்பா அவங்கள சொல்லிட்டு வந்து நான் வந்து தோப்பூராக வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா அவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. வர்ற வழியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இந்த சீப்பெல்லாம் வச்சு விளையாடுவோம்ல, அது வந்து இருந்துச்சு. நம்ம ஒரு பக்கமும் இது இருக்கும். நான் குழந்தைங்கிட்ட காமிச்சு வந்து சீவி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ நான் சீவிக்கிற பண்ணு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பிடுங்கி வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு தாங்க போகிறோம். இது வந்து ஒரு வித்தியாசமான கோயில்னு கூட சொல்லலாம். ஒரு இஸ்லாமியர்களை வந்து இந்துக்கள் வணங்கக்கூடிய வந்து ஒரு அழகான கோயிலுங்க. கோயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. மசூதியும் அந்த கோபுரமும் பார்த்தாலே வந்து ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வரேங்க. இந்த கோயிலோட பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் நடக்கும் போலங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா குதிரை வாகனத்தில் வந்து ஐயனார் சாமி வந்து போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த கோயிலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமாத்தியம்மன் ஸ்ரீ ராவுத்த குமாரசாமி கோயிலுங்க. இது இந்த அழகான கோயில் வந்து எந்த ஊர்கிட்ட இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிக்கு பக்கத்தில் வந்து காகம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. இது வந்து நான் குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ண வந்தது வந்து எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட வரலாறு வந்து மிகப்பெரியதுங்க. சொன்னால் ஒரு நாள் போதாது, அந்தளவுக்கு மிகப்பெரிய வரலாறுங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் வந்து எடுத்து போடுறேன். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து குட்டி குட்டி சிலைகளாக வந்து மண் சிலைகளாக இருக்குது பாருங்கள். எங்களோட வேண்டுதல் வந்து இந்த கோயிலில் வேண்டி வந்து நிறைவேறினதுக்காக
வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்குங்க. திருமண தடைகள் வந்து நீங்கினதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணோட இருக்கிற மாதிரி நல்லா வந்து ஸ்கூலில் வந்து படிக்கணும், படித்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வந்து கேட்டு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகள் அந்த வச்சிருக்கிற மாதிரி வந்து சிலை வைக்கிறது. வீட்டில் உள்ள உயிரினங்கள் பசுமாடு காளங்கன்று அந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா சரியானதாக உங்களுக்கு சிலை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சாமிக்கிட்ட வேண்டி அது நிறைவேறினது வந்து எவ்வளோ பேர் வந்து வேண்டுதல் நிறைவேறி வந்து சிலை எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து நிறைய இந்த கோயில் பற்றி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக வந்து இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது வந்து எங்களுக்கு வந்து மன நிறைவாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.